தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். எலெக்ஷன் நெருங்க தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இது குறித்து நம்மள்ட்ட இன்றைக்கி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டவே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் குகன், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கடைசி ஒரு வாரம் பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்படி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம். திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை போய் சந்திச்சிருக்காரு. சட்டமன்றத்திலையும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கிட்டத்தட்ட இப்போ திமுக இதை நம்ம சொல்கிறது ஏதோ வன்மத்தோடு சொல்லுதா நினைப்பாங்க. நம்ம அப்படி சொல்லலை. எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த அகதிகளின் புகலிடம் மாதிரி ஆகிப்போச்சு. அரசியல் அகதிகளின் புகலிடம். அந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் போயிட்டாரோ? ஓபிஎஸ் போயிட்டாரா, திமுக போயிடுச்சா, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி ஏன்னு கேட்டால், ஓபிஎஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இப்போது அவருக்கு பெரிய வாக்கு வங்கி எதுவும் இல்லை. முக்குளத்தோருக்கு மத்தியிலேயே அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. டிடிவி தினகரன் வேறு அந்த பக்கம் போயிட்டார். ஆமாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டார். உங்களுக்கு ஓபிஎஸ்க்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க? கூட இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கெல்லாம் எல்லாருமே ஏதோ ஒரு சைடில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. திமுகவில் போய் அதான் சொன்னேன். அது அனாதைகளுக்கான புகலிடம்னு சொன்னேன். இது ஓபிஎஸ்ஸை மட்டும் வச்சு சொல்லலை. இதுக்கு முன்னால் எந்த வைத்திலிங்கம் திமுகவை புரட்டி அடிச்சிருந்தாரோ அந்த வைத்திலிங்கம் அங்கே போயிட்டார். இப்போது அதுக்கு முன்னால் மனோஜ் பாண்டியன், இப்போது கடைசியாக எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு கடைசியாக அவரும் சேர்ந்துடுறாரு. கூட இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட தன்னோட 80வது வயசில் ஒரு புது கட்சி கூட 88வது வயசில் 88வது வயசில் சொல்கிறாரு, இனி வரும் காலத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லைங்கிறார். இனி வரும் காலம் நம்ம நினச்சி பார்த்தா உண்மையிலேயே அவருடைய தன்னம்பிக்கை நம்ம பாராட்டுறோம். 88 வயசில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அவர் ஒரு பக்கம் இருக்கார். அந்த அம்மா சசிகலா தனியாக இப்போ February 24 ஜெயலலிதா பிறந்தநாள் அன்றைக்கி புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க தம்பி திவாகர் அண்ணா திராவிடர் கழகம்னு ஒரு லெட்டர் பேட் கட்சி ஒன்று வச்சுருக்காரு. அவர் பையன் பேரில் வச்சுருக்காரு. அதில் தான் போய் சேருவாரா ஓபிஎஸ்லாம் ஒரு ஹேஷியங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக அங்கே போயிட்டார், சரண்டர் ஆகிட்டார் எங்கள் திமுகவில். எந்த டீலில் சார் இப்போ போய் திமுகவோட அவர் இணைஞ்சிருப்பார்? ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் முடிவு? அவருடைய பையனுக்கு ராஜ்யசபா எம்பி கேட்குறாரு ரவீந்திர. ஏன்னா ஓபிஎஸ் உடைய அரசியல் பீரியடுங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதாவது ஃபுல் ஷாப் வைக்க வேண்டியது தான் பாக்கியே தவிர அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போ பையனையாவது கொஞ்சம் ஏற்றி ஒன்றுமே, அதனால் ரவீந்திரநாத்துக்கு ஒரு கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இப்போ திமுகவில் அவங்களுக்கு 4 வருது. மார்ச் 16 வரக்கூடிய அந்த ராஜ்யசபா 4 இவங்களுக்கும் 2 அதிமுகவுக்கும் வருது. திமுகவில் 2 அவங்க வச்சுக்கிட்டு ஒன்று ஏகேஎஸ் விஜயனாக இருக்கும். இன்னொன்று அநேகமாக இந்த தடவை மாப்பிள்ளை அவர் சபரீசனுக்கு அவர் எதிர்பார்க்குறாரு. சபரீசனே இந்த வாட்டி ஆமாம் ராஜ்யசபா எம்பி. ஆமாம். ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் இந்த கனிமொழி டிஆர் பாலுவையே நம்பி பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டீல் பண்ணணும். ஏதோ ஒன்று டீல் பண்ண வேண்டியிருக்கு, அவசியம் வருதுன்னா அவங்களே நம்பி இருக்கணும். நம்மளே அதையே பண்ணிட்டா என்ன? இப்போ நம்ம திரைமறைவாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேரடியாக பண்ணிடலாம். பேச வேண்டிய இடத்துல நம்ம போய் பேசுகிறதுக்கு நமக்கு அவருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எந்தவித பதவியும் இல்லாமல் ஒரு கிரிப்பும் இல்லாமல் அவர் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு ராஜ்யசபா எம்பின்னு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அவருக்கு ஒன்று கொடுத்து பிரேமலதாவுக்கு ஒன்று கொடுக்கலாம். பட் ரவீந்திரநாத்துக்கும் ஒன்று கொடுத்தா அப்புறம் திமுகவில் அப்புறம் உங்களுக்கு பிரேமலதா ஒன்று, பிரேமலதானா விஜய பிரபாகரன் அவர் பையனுக்கு, ரவீந்திரநாத்துக்கு கொடுத்துட்டு பாக்கி 2 பாசிபிளி சபரீசன் ஏகேஎஸ் விஜயனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அவ்வளோதான். அதிமுகவில் ஒன்று தனபாலுக்கு, இன்னொருத்தர் ஒரு வழக்கமாக அவங்க அதிமுகவில் அவங்களுக்கு அங்கே என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியும் கேட்பார், இவரும் ஜிகே வாசனும் கேட்பாரு. அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டா அப்புறம் அதிமுகவில் இருக்கிறவங்கள முதல்ல எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? அதனால் அவங்களுக்கெல்லாம் பின்னால் வரும்போது பார்க்கலாம், அடுத்த தடவை நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இது போகுது. இல்லைன்னா சசிகலா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறான்றாங்க. 24 ஆரம்பித்து அடுத்த ஒரு வாரத்தில் அநேகமாக தேர்தலே அறிவிச்சிருவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, 25 40 தொகுதி நிற்க போகிறேன்றாங்க. பன்ருட்டி அவரோட கட்சி ஆரம்பிக்கிறாரு.
ஓபிஎஸ் அது என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லை வந்து திமுகவிலே இணைஞ்சிருவாரா? எனக்கு என்னமோ இணைஞ்சிருவார் முழுமையாக திமுகவில். ஆமாம், இணைஞ்சிருவார். வைத்திலிங்கம் இணைஞ்சாச்சு, மனோஜ் பாண்டியன் இணைஞ்சாச்சு, அப்புறம் இன்னும் என்ன இருக்குது? ஏதோ முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. மருத அழகராஜிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக போயிட்டாங்க. அவரோட ஒட்டுமொத்த தொண்டர் படமும் போயிடுச்சு. அப்புறம் வந்து அங்கே போனேன். இப்போ அங்கே போகிறதுனால யாருக்கு பிரச்சனைன்னு கேட்டால் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா தேனி இவரை எதிர்த்து, இவரோட கூட இருந்துட்டு இவரை எதிர்த்து தான் அவர் வந்து திமுகவில் வந்து ஜாயின் பண்ணார். இப்போ அதே இடத்துக்கு இவங்கள வந்துட்டாங்கன்னா அது வந்து திமுகவில் வந்து சகஜமான விஷயம். எந்த வைகோ வந்து என் கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை வந்து ஒருமையிலையும் கொச்சையாகவும் பேசினாரோ அங்கே தானே கடைசியில் வந்து நின்றார் வைகோ. அது மட்டும் இல்லாமல் வந்து அதையும் ரெண்டாக உடைச்சி மல்லை சத்யாவும் அங்கே தான் நிற்கிறார். இப்போ மல்லை சத்யாவும் திமுக கூட்டணி தான். ஆமாம், வைகோவும் திமுக கூட்டணி, அதுலேருந்து உடஞ்ச மல்லை சத்யாவும் திமுக கூட்டணி. ராமதாஸ் அவர்கள் வந்து ஐயா ராமதாஸ் வந்து திமுக கூட்டணியோட பேசிக்கிட்டு இருந்தாருன்றது வெளிப்படையாக தெரிஞ்சது. அவர் ஜிகே மணியும் அவர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவர் உள்ளே வந்தால் விசிக வந்து நாங்கள் வெளியில் போவோன்ற மாதிரி அவர் விடுதலை சிறுத்தை இருதலை கொல்லி எறும்பாக இருக்கார் அவர். ஒருவேளை இது வரைக்கும் எதுவும் அறிவிக்கப்படலை. ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் திருமாவளவன் என்ன ஆவார்? இல்லைங்க, ஒன்றும் ஆக மாட்டார். ரொம்ப பச்சையாக சொல்லணுன்னா ஒன்றும் ஆக மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் இதை மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வரும்னு தெரிஞ்சு தான் திமுக தலைமை என்ன பண்ணுச்சு, வன்னியரசு, அதுக்கப்புறம் அந்த ஆளூர் ஷானவாசு, அப்புறம் சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இவங்க 4 பேரையும் கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க திமுகவில். அவங்களுக்கு என்னென்ன வேலை வேணுமோ அரசாங்கத்தில் நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ சௌகரியமாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. அது மூலிமா அவங்களுக்கு வருமானம், ஏதோ செல்வாக்கு இதெல்லாம் இருக்குது. இப்போ திருமாவளவன் போகிறாருன்னா திருமாவளவன் மட்டும்தான் போவார். அடுத்த லெவலில் உள்ள 4 பேர் வரமாட்டாங்க. அது கீழே தொண்டர்கள் இருப்பாங்க. இருந்தால் கூட நிர்வாகிகள் வந்து அப்போ என்ன ஆகும், கட்சி பிளவுபடும். அப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகளுக்கு நடந்ததோ அது இப்போது விசிகாவுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. மதிமுகவுக்கு என்ன நடந்ததோ, பாமகவுக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன நடந்ததோ, பாமகவுக்கு எதனால் அப்படி நடந்தது யோசனை பண்ணி பாருங்கள். யாரால் நடந்தது? மறுபடியும் ஜிகே மணி அவர்கள், அருள் அவர்கள், இந்த 2 எம்எல்ஏ தான் ஐயா ராமதாஸ் சப்போர்ட் பண்ணாங்க. பாக்கி 3 எம்எல்ஏ வந்து அன்புமணியை சப்போர்ட் பண்ணாங்க. ஜிகே மணி யார்? அவரோட பையன் தமிழ்குமரன் இப்போ கூட தயாரிப்பாளர் இதில் வந்து நிற்கிறார், போட்டி போடுறாரு, நிற்கிறாரு. அவர் லைக்காவில் இருந்தார். லைக்காவுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தபோது ரெட் ஜெயண்ட் தான் காப்பாற்றிச்சு. அப்போ உதயநிதி அவர்களுக்கும் அவர் தமிழ்குமரனுக்கும் ஒரு நட்பு, ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கம் வந்தது. அப்புறம் லைக்காலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ அவர் தயாரிப்பாளர் கவுன்சிலில் நிற்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமுக அணியாகவே நிற்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மன்றத்திலேயே வந்துருச்சு திமுகன்ற ஒரு குரூப்பு. இப்படி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கட்சி ரீதியான எங்கெல்லாம் கட்சி நுழையக்கூடாதோ அங்கெல்லாம் கட்சி நுழைஞ்சிடுது. சரி, அது காலத்தின் கோலம்னு வச்சுட்டா கூட அந்த மாதிரி வந்தபோது உங்களுக்கு வந்து அப்போது ஜிகே மணி அவர்கள் திமுகவுடன் திருக்குமரன் மூலமாகவும் ஒரு நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்படி தான் வந்து அப்பா பையனுக்குள்ளே உடச்சி விட்டது. அது ரொம்ப கொச்சையாக போய் அசிங்கமாக போய் ஓப்பனாக வெளியில் திட்டிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய வயதுக்கும் முதிர்ச்சி அனுபவத்துக்கும் இது அவ்வளோ தூரம் வளர விட்டாமல் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு போயிருக்கணும். அதில் அன்புமணி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சார். அதாவது அப்பா பையனை திட்டின மாதிரி பையன் வந்து அப்பாவை திட்டல. இது வரைக்கும் எந்த ஒரு பொது வார்த்தையும் பேசலை. அவர் கூட இருக்கிறவங்கள தான் சொல்கிறாரே தவிர அவரை ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் மனசை கெடுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி தான் சொல்கிறாரே தவிர அவரை வந்து மரியாதை தப்பாக பேசலாம். ஆனால் இவர் வந்து என் பையன் பைத்தியம், அவனை நான் அப்படி வளர்த்துட்டேன், இப்படி கொஞ்சம் ரொம்ப தரம் தாழ்ந்து இறங்கிட்டார். அதனால் வந்து அவர் வளர்த்த அந்த இயக்கம்தான் பாதிக்கப்படுங்கிறத அவர் வந்து மறந்துட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 35 வருஷமாக அந்த இயக்கத்தை அவர் வளர்த்தாரோ, அது சாதி இயக்கமாக இருந்து வன்னியர் இயக்கமாக இருந்து அதிலிருந்து கட்சியாகி இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு. ஆனாலும் வந்து ஒரு இப்படி அப்பாவும் பையனும் அடிச்சுக்கிறதுனால அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி வெளியில் உள்ளவங்களுக்கு தான் அது வந்து லாபம் அப்படிங்கிறது தெரியாமல், அதே மாதிரி விசிகாவையும் உடைத்து விடுவார் என்கிற பயத்தில் அவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இங்கே வந்து கிட்டத்தட்ட செட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சு டிஎம்கேல.
அவங்க சசிகலா நிற்கிறது அது ஒரு அவங்க தனியாக நிற்பாங்க, அது ஒன்றும் திமுக அது ஒன்றும் பெரிய சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அதாவது டிடிவி தினகரன் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, அது அந்த மாதிரி அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குழப்பம்தான் அது இந்த பக்கம் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பண்ருட்டி அது ஏதோ ஒரு ஆசைக்கு ஆர்வத்துக்கு ஆரம்பிக்கிறாரு தவிர கட்சியோட தலைவர் ஆயிடலாங்கிற. ஆமாம், அதனால் வந்து இனிமேல் அவர் கட்சியில் எல்லாரும் போய் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பெரிய யாருக்கும் ஒரு சவாலாக இருக்கிற அளவுக்கு வாக்கு வங்கிக்கெலாம் ஒன்றும் அவர் சொல்லிட்டாரு, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆதரவு யாருக்கு கொடுக்குறாருங்கிறது வேணால் பார்க்கலாம். சரி, அவருடைய ஆதரவு தானே தவிர அவருக்கு எத்தனை பேர் இந்த வாக்கு வங்கிங்கிறது அவர் சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா சொல்கிறதுனால வந்து வாக்கு போடுற வாக்கு வங்கிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எந்த காலத்துலேயும் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் எம்ஜிஆருக்கு அவர் ஆலோசகராக இருந்தபோது அப்போ கூட அவருக்கு ஒன்றும் வாக்கு வங்கிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அனுபவம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு 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 சில ஆலோசனைகள் வந்து பயன்படத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேணால் இருக்கலாமே தவிர இந்த வயசுக்கு இவரை வந்து இப்போது யார் வந்து ஆலோசனை கேட்க போகிறாங்க? இப்போல்லாம் வந்து சொந்த பையனே அப்பா கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேன்றானே. நான் அரசியலில் மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய தலைமுறைகளில் இது மாதிரி வரும்போது இதில் இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேமலதா வந்தது. அது வந்துடும். பிரேமலதா என்டிஏ பக்கம் தான் போவாங்கன்னு பெரும்பாலானோர் எதிர்பார்த்தது. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மோடி வரக்கூடிய நிகழ்ச்சியில் பிரேமலதாவும் பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் திடுதிப்புன்னு திமுக கூட போய் சேர வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு என்ன? முந்தா நேற்று 3 நாள் முன்னால் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த ஈஷா சிவராத்திரி அதில் வந்து வேலுமணி அவர்களும் அங்கே சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. நீங்கள் ஆல் த பெஸ்ட்டுன்னு அவர் ஜக்கி வாசுதேவ் வந்து வெற்றியோட வாங்கன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு எல்லாம் நடந்தது. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் யார் வந்து நடுவில் அதில் தலையிட்டாங்கன்னா மாப்பிள்ளை சபரீசன். இங்கேயும் மாப்பிள்ளை தான் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோலர் ஆஃப் தி பார்ட்டி. திமுகவுடைய கண்ட்ரோலர் வந்து மாப்பிள்ளை தான். அவர் வந்து முதல்வர் நாற்காலியில் இருக்கிறார், அதிகாரிகள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக அவருக்கென்று ஒரு இளைஞரணின் அவருக்கு ஒரு படை இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவர் இருக்கார். ஆனால் இது கம்ப்ளீட்டாக கோஆர்டினேஷன் வெளியில் உள்ளது, அங்கே உள்ளது முதலீடுகள்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் சபரீசன் தான் உட்கார்ந்து வந்து அங்கே உள்ள அந்த கோஷி பூசலை வந்து சரி பண்ணுறார். மதுரையில் வந்து உட்காந்துட்டு அமைச்சர் மூர்த்தி குரூப்புக்கும் பிடிஆர் தியாகராஜன் குரூப்புக்கும் உள்ள அடிதடியை வந்து உரசல்களை வந்து யார் சரி பண்ணுறா? சபரீசன். அப்போ யார் கண்ட்ரோலர் ஆஃப் தி பார்ட்டி? கோஆர்டினேட்டர் வந்து ஒரு மறைமுகமான தலைவராக திகழ்ந்துட்டு. அதாவது இன்காக்னிட்டோ பவர்னு சொல்லுவாங்க, இன்விசிபிள் பவர், கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. ஆனால் அந்த சக்தி ஒரு மிகப்பெரிய ஆதிக்க சக்தி. அதனால தான் வந்து இந்த தடவை வந்து வேட்பாளர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரா, 60 பேர் வந்து நான் சொல்கிற வேட்பாளர்கள் போடணும். இவங்க தேர்தல் அறிக்கை 11 பேரோ 12 பேரோ கனிமொழி அவர்கள்லாம் அவங்கெல்லாம் சீனியர்லாம் வச்சு போட்டிருக்காங்க. பெண் நிறுவனத்துலேருந்து தனியாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை போடுறாங்க, எல்லாமே தனி. இப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து அரசியல் தெரிந்தவர்கள், திமுகவை பற்றி அதாவது உள்ள அரசியல் தெரிந்தவர்களுக்கு பெண் நிறுவனம் கொடுக்குற தேர்தல் அறிக்கைக்கு வெயிட் அதிகமாக இந்த குழு கொடுக்குறதுக்குன்னா எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வேட்பாளர் லிஸ்ட் வரும்போது இப்போது இவர் உதயநிதி அவர்கள் இளைஞர் அணிக்கு அவங்க ஆட்கள் கொஞ்சம் அந்த ஏஜ் குரூப்பில், இளைஞர்னாலே இப்போ 50 வயசு ஆயிடுச்சேன். ஆனால் வந்து அது ஒரு பக்கம் கொடுக்குறாரு. கிச்சன்லேருந்து அவங்க ஃபுல் லிஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியாக அவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி வந்து ஒரு 30-40 பேர் லிஸ்ட்டு இதை பார்த்துங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. சபரீசன் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்குற லிஸ்ட்டில் 60 பேர் நிச்சயமாக எடுத்தாகணுங்கிறார். பெரிய நம்பராச்சு. ஏன்னா நீங்கள் வந்து நாளுக்கு நாள் இந்த சின்ன சின்ன பார்ட்டியெல்லாம், இந்த ஜவஹர்லா வேறு இருக்கார், இவர் இருக்கார், இவர் அந்த முஸ்லீம் லீக்கில் இன்னொரு பார்ட்டியும் இருக்குது, காதர் மொய்தீன் அந்த முஸ்லீம் லீக் இருக்குது, இன்னும் கொங்குல பார்ட்டி இருக்குது. எல்லாத்துக்கும் 1 2ன்னு வச்சுக்கிட்டா எல்லோரும் 5 10ன்னு கேட்பாங்க. அட்லீஸ்ட் 1 2வது கொடுக்கணும். இதில் வந்து அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், இப்போது பிரேமலதா மாதிரி வந்தால் கூட சின்னம் கிடைக்காதவங்களுக்கு, தனி சின்னம் கிடைக்காதவங்களுக்கு உதயசூரியனில் நிற்க வச்சுட்டா டெக்னிக்கலாக வந்து அவங்க வந்து திமுக ஜெயிச்சாங்கன்னா திமுக எம்எல்ஏ ஆகிடுவாங்க. சின்ன சின்ன கட்சிகள் பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்கவுங்க ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ நிற்கிறவங்க ஓகே. ஆனால் தேமுதிக போன்ற ஒரு பெரிய கட்சி, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான கட்சி,
அவங்க திமுக சின்னத்தில் நிற்க வாய்ப்பு இருக்கா? இது என்னங்க பாரம்பரியம்? இல்லை என்ன பாரம்பரியம்? கிட்டத்தட்ட இருங்க கொஞ்சம் இருங்க. முதல்ல வந்து திமுகவை எதிர்த்து தான் வந்து தேமுதிகவே ஆரம்பிக்கப்பட்டது. 100% இல்லையா? ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து என்னெல்லாம் வந்து அவருடைய பீரியடில் இருக்கும்போது 3வது கட்சியாக கொண்டு போய் திமுகவை வந்து வர வைத்தவர். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 29 சீட்டு பெற்றார். அவங்க 150 ஜெயலலிதா அவர்கள் பெற்றார்கள். 21 தான் வந்து திமுக பெற்றது. அந்த வகையில் முதலாக திமுகவை வந்து அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 3வது பொசிஷனுக்கு கொண்டு போவதற்கு காரணமாக இருந்தவர் விஜயகாந்த். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த திமுக மீது ஒரு வெறுப்பும் கசப்பும் இருந்தது. அதுலேயும் முக்கியமாக வந்து ஆண்டாளழகர் அந்த அவருடைய கல்லூரி, அதே மாதிரி அந்த மண்டபம், அந்த மண்டபத்தை வந்து அவங்க அம்மா அப்பா பேரில் உள்ள மண்டபம், அந்த மண்டபத்துடைய முகத்தை ஃப்ளைஓவர் கட்டுறேன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இடிப்பதற்கு உத்தரவு போட்டு விட்டார் என்பதில் அவர் மிகவே வெகுண்டு விட்டார். லேசாக அந்த முகப்பை இடிக்கவும் செய்தார்கள். ஆமாம், அதாவது நாங்கள் நினச்சா அப்படின்ற ஒரு சும்மா அந்த பில்டப்புக்காக இடித்தாங்க. எனக்கு கூட நான் கூட தமாஷா கூட நினைப்பேன், பிரேமலதா போய் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் இது இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையான்னு. ஆண்டாள் அழகர் வந்து, ஆண்டாள்னா அவங்க அம்மா, அழகர்ன்றது அவங்க அப்பா. அவங்களுடைய மண்டபம், அந்த பேர் மண்டபத்தை வந்து இடித்தார் கருணாநிதி பீரியடில். இந்த மாமியாரை திட்டினா மருமகளுக்கு சந்தோஷமாக இருக்கும், மருமகளை திட்டினா மாமியாருக்கு சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக அந்த குடும்பங்களில் சொல்லக்கூடிய ஒரு அந்த 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 வகையில் ஒரு கால் ஆண்டாள் அழகர் மண்டபத்தையே இடித்தாங்க திமுக அப்படின்னு போய் சேர்ந்தாங்களான்னு தெரியல. இப்போ ஒரு 2 மாதம் முன்னால் ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அதாவது இப்போ பல வீடியோக்கள் பேசுகிறாங்க. பிரேமலதா வந்து இது வந்து கொள்ளைக்கார ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, என்ன போல ஒரு பெண்ணுக்கு தான் வந்து அந்த அதோடைய வலி தெரியும், நீங்கள் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சி இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு 1 மாதம் 2 மாதம் முன்னால் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கட்டாயம்னா, எல்லாருக்கும் இது வெளியில் ரகசியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம், ஊரறிஞ்ச ரகசியம். அந்த ஆண்டாளர் கல்லூரியை விற்றதில் ஏவா வேலு தான் வந்து இடைத்தரகராக இருந்து தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்துக்கு, அதான் அந்த கதிரவன் எம்எல்ஏ கிட்னி திருட்டு, மன்னிக்கணும், கிட்னி முறைகேடு. ஆமாம், அதில் வந்து அந்த அந்த அது சம்மந்தப்பட்ட அந்த கல்லூரி தான் அவங்க தான் வாங்கினாங்க. ஏதோ சொல்கிறாங்க 150 கோடிங்கிறாங்க, 400 கோடிங்கிறாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட்டு. பாதி அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. பாதி அமௌண்ட்டு வந்து கேட்டதுக்கு அண்ணன் ஏவாவேலுகிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களா, நீங்கள் கூட்டணிக்கு வாங்க நான் அப்புறமா கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னதாக ஏற்கனவே 2 மாதம் முன்னால் 1.5 மாதம் முன்னால் செய்தி வந்து நான் கூட நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். இப்போவும் வந்து இவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த 3 நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்க. ஜக்கி வாசுதேவ்கிட்ட அவர் வேலுமணி அவங்களாம் பார்த்து கிட்டத்தட்ட அதிமுக இதில் சேர்ந்துட்டாங்கன்ற வரக்கூடிய இடத்துல இந்த நீங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தால் ஏவாவேலுக்கிட்டேருந்து உங்களுக்கு அந்த பணம் வாங்கி தரதுக்கு நான் கேரண்டி. சொன்னது மாப்பிள்ளை சபரீசன். ஏன் மாப்பிள்ளை சொல்லி ஏவாவேலு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அவர் சொன்னால் அதுக்கப்புறம் ஏவாவேலு அப்புறம் எங்கே போகிறது? அதனால் வந்து நான் வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன வேணும், அங்கே என்ன தரேன்னு சொன்னாலும் அதை கொடுங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு உங்கள் பையனுக்கு வேணும், அதெல்லாம் கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த ஏவாவேலு மூலமாக வர வேண்டிய அந்த கல்லூரி பணம் வரணுன்னா இந்த கூட்டணிக்கு வாங்க. இந்த கூட்டணிக்கு வராமல் அங்கே போனீங்கன்னா அந்த பணத்தை மறந்துடுங்க. திமுக கூட தேமுதிக இணைஞ்சதே ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்துங்கிற ஒரு நபரை எந்த அளவுக்கு உருவக்கேலி செய்ய முடியும், வடிவேலுங்கிற ஒரு நபரால் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவருடைய மனசை ரொம்ப நோகடிச்சு கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஒரு சமயம் வந்து விஜயகாந்த் வந்து அவருடைய அந்த ரசிகர் தொண்டர்னு சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து குறுக்க ஏதோ தேவையில்லாமல் ஏதோ பேசினாருன்ட்டு பட்டுன்னு ஒரு ஆரம்பிச்சிட்டார். இந்த வீடியோலலாம் வந்துச்சு. விஜயகாந்துடைய ஒரு நேச்சரே அப்படி தான், டப்புன்னு ஒரு அரைவார், அப்புறம் அவனை கூப்பிட்டு அவனை அதாவது அணைச்சிப்பார் சகோதரன்னு. அவருடைய ரசிகர்களும் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. தலைவர் கோவமாயிட்டார், இப்போ என் பேரில் ராசி ஆகிட்டாருன்னு அப்படின்னு அதை கொஞ்சம் அது ஒரு விதமாக எடுத்துக்கக்கூடிய, அது ஒரு விதமான ஒரு பாசம்னு சொல்லக்கூடியது. அவருடைய ஈர்ப்பு அந்த எம்ஜிஆர்கிட்டையும் இருந்தது. அந்த இருந்தது. ஆமாம், எம்ஜிஆர் வந்து கூட்டத்தில் சலசலப்புன்னா அப்படி நிமிந்து அந்த கூலிங் கிளாஸோடு அப்படி நிமிந்து பார்த்தாருன்னா அப்படியே அடங்கிடும். இந்த ஆளுமை அவர்களுக்கு இருந்தது. விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு அதுவும் நிச்சயமாக இருந்தது.
அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அவர் கலைஞர் கருணாநிதி அப்போ எதுக்கு சொல்லனா, அவர் வந்து அவருடைய ரசிகர் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. மறுநாளைக்கு அந்த ரசிகரே எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நான் குறுக்க போய் புரியாமல் பண்ணிட்டேன், அண்ணன் அடித்தது எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் அண்ணன் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என் கூட சாப்பிட்டாரோ இல்லை டீ சாப்பிட்டாரோ ஏதோ சொல்லி, அப்போது கலைஞர் அவர்கள் என்ன பேசினார்னா, இந்த ஆள் குடிகாரன் அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசினார். முதல்ல குடிகாரம் பட்ட கட்டினது கலைஞர் தான். அப்படிப்பட்ட அந்த திமுகவில் இன்றைக்கி போய் பிரேமலதா சேர்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு அழுத்தம், என்ன ஒரு கட்டாயம் இருக்கும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 200 கோடின்றது வாழ்க்கையிலே பெரிய விஷயம். கண்டிப்பாக. அதுவும் கல்லூரியை வந்து விற்ற பணம், ஒன்றும் புதுசாக வர்ற பணம் இல்லை. நம்ம சொத்தை விற்ற பணம் நமக்கு வர வேண்டியது வரலைன்னா ஒரு மிகப்பெரிய வலியாக இருக்கும். இது வராமல் போயிடுச்சுன்னா, அங்கே போனீங்கன்னா வராது அப்படின்னு சொல்லும்போது அது மாப்பிள்ளை சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, அதனால தான் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே முடிவை மாற்றிக்கிட்டு அவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க. இதை வந்து மக்கள் எப்படி அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்தது அதில் வந்து திமுக அதை வந்து எதுக்காக இவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுன்னா, என்ன பிரேமலதாவுக்கோ இல்லை தேமுதிகவுக்கோ இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியாக இருக்குது தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக 2021 0.43%, 1/2% கீழே. 2024 தேர்தலில், அதாவது விஜயகாந்த் அவர்கள் 28ஆம் தேதி டிசம்பர் 2023 இறந்தார். அதுலேருந்து 4 மாதத்தில் எலெக்ஷன், பாராளுமன்றம். அதுலேயே 2.25%. அனுதாபாலை வீசின அந்த சமயத்திலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தா விஜயபிரபாகரன் வந்து 2வது இடத்துல வந்தார். அப்புறம் அந்த பாட்சாரதி, அப்புறம் ஒருத்தர் வந்து 3வது இடத்துல வந்தாங்க. இதை தவிர வந்து எல்லாம் சேர்த்து 2.25%. விஜயகாந்த் என்ற அந்த அவர் இறந்து போயிட்டாருங்கிற அனுதாபாலை, இப்போ அந்த அனுதாபாலையெல்லாம் மறைஞ்சிருக்கும். டைம் போயிடுச்சுன்றதுனால அது வந்து மறைஞ்சிருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய 1/2% இருக்குது பாருங்கள், அந்த 2021 அந்த 1/2% தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1/2 தான் இன்றைக்கி வந்து தேமுதிகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கும். சட்டமன்றத்தில் 1% வச்சுங்க. இந்த 1%க்கு வந்து திமுக இப்படி அலையுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இல்லை சூட்சமம், அது இல்லை. காரணம் என்ன சார்? காரணம் என்னென்னா, காங்கிரஸை மிரட்டுவதற்காக. ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்கேயும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, தாவேகால இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். முந்தானத்து கேசி வேணுகோபால் அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் தமாஷ் என்னென்னா, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அனுப்பிச்ச ஆள் தான் முதல்ல வந்து தாவேகாவுக்கு போகணுன்னு கதையை ஆரம்பித்தவரே கேசி வேணுகோபால் தான். தாவேகாவுக்கு போனோம், திமுக கூட்டணி வேண்டான்ற வார்த்தையை ஆல் இண்டியா காங்கிரஸில் முதல்ல பேசினவரே கேசி வேணுகோபால் தான். அவரை பஞ்சாயத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரி, அந்த ஷோடங்கர், அந்த அவர் பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே தாவேகா பக்கம் போகணுங்கிறாங்க. கார்த்தி சிதம்பரமும் போகணுங்கிறாரு, அந்த ராஜேஷ்குமாரும் போகணுங்கிறாரு. மாணிக் தாக்கூர் அடித்தா திருப்பி அடிப்போங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. தளபதியை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லி, அது மதுரை வடக்கில் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மாணிக் தாக்கூர்லாம் வந்து அவருடைய ராகுல் காந்தியுடைய நெருக்கமான நட்பு வட்டத்தில் இருக்கிறவர். மாணிக் தாக்கூர்லாம் வந்து ராகுல் காந்தியை மீறி அனுமதி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசி விடுவாரா என்றால் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க டெல்லியில் ஒரு மீட்டிங்லாம் வச்சு பொது வெளியில் யாரும் இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமும் கூட திருப்பி அதே அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஏன் அப்படின்னு பேசுகிறாரு. ரெண்டாவது, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு வாங்க, தொற்று நோய்ங்கிற மாதிரி. காங்கிரஸ் பேச ஆரம்பித்தோன்னே அது வரைக்கும் சும்மா இருக்கிற திருமாவளவன் காங்கிரஸ் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒத்து ஊதுறாரு. அவர் திலானா மோனாம்பாளில் சிவாஜி கணேசனுக்கு ஏவிஎம் ராஜன் ஒத்து ஊதுன மாதிரி அவர் வந்து காங்கிரஸ் பேசும்போது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தா அப்போ இவருக்கும் வரும்ல, கேட்குறதுக்கான ஒரு 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 கிரிப்பு வரும்ல. இப்போ இவங்களை அடக்கணுன்றதுக்காக தான் பாருங்கள், மற்ற சின்ன கட்சிகள்லாம் நீங்கள் இல்லைன்னா கூட எங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, கேசி வேணுகோபால் வந்து ஹோட்டலில் தங்காமல் தனியாக வந்து அவருடைய முன்னாள் சிஎம் ஒருத்தர் கேரளா, அவருடைய மகன் வீட்டில் இங்கே மெட்ராஸில் தங்கினார். 12 மணிக்கு நள்ளிரவில் வந்து திமுக நிர்வாகி ஒருத்தரை சந்தித்ததாக சொல்கிறாங்க. யார்? கேசி வேணுகோபால். அது டிஆர் பாலுன்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு யாரோன்னு சொல்கிறாங்க. அது யார்? திமுகலேருந்து யாரோ. விடிகாலையில் 2 மணிக்கு தாவேகாலேருந்து ஒரு நிர்வாகி போய் பார்த்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் முடிவு வந்து எடுக்கலைன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து அவங்க வந்து இல்லை திமுகவோட தான் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த தாவேகா நிர்வாகி வந்து பார்க்குறத தவிர்த்துருப்பாங்க. அப்படின்னா இன்னும் முடிவு எடுக்கலைன்னு அர்த்தம். இதில் என்ன சிக்கல் திமுகன்னா, ஒரு 2-3 சிக்கல் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி தலையிட்டு இல்லை இந்த தடவை திமுகவுடைய போயிடுவோம் அப்படின்னு சொன்னால், களத்தில் மாணிக் தாக்கூர் போன்ற எவ்வளவோ வந்து 75% இன்றைக்கி தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்க திமுகவோட கூட்டணியை விரும்பவில்லை.
அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு காரணம், சரியான மரியாதை இல்லை. ஏன்னா இந்த பஞ்சாயத்தில் அங்கங்கே வந்து திமுகவில் வந்து இருக்கும்போது காங்கிரஸ்காரன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யலை அவங்க இந்த 5 வருஷத்தில். அந்த கடுப்பு இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது, அந்த புதுசாக ஒருத்தர் விஜய் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. 60 70 கேட்டால் கூட கொடுப்பாரு சீட்டு. அவர் யாராவது வருவீங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கார். அவர் கதவை திறந்து வச்சுக்கிட்டு இந்த எக்ஸிபிஷனில் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த 2 தலை ஆடு பாருங்கள், 2 தலை ஆடு பாருங்கன்னு எக்ஸிபிஷன் வாசலில் பார்ப்பாங்க, எல்லோரும் க்யூவாக நின்று பார்ப்பாங்க. அது மாதிரி அவர் கூப்பிட்றாரு. அது எப்படி தான் இருக்குன்னு போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எல்லாருக்கும். நீங்கள் பாருங்கள், எக்ஸிபிஷன் அந்த 2 தலை ஆடு பார்க்க போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, யோ இதெல்லாம் டூப்பியா அப்படின்னு சொல்லுவானே தவிர 1 மணி நேரம் க்யூவில் நின்று போய் பார்த்துட்டு வருவான். நேற்று நம்ம ஒரு சர்வே எடுத்தப்போ கூட நமக்கு இதே தான் வந்தது. நான் எதனால் திமுக கூட்டணியிலேருந்து விலகணும்னு காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது 41% அதிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், 31% விஜய் கூட கூட்டணி சேரணும். இந்த 2 காரணம் தான் அவங்க மெஜாரிட்டியாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், விஜய் வந்து ஒரு விதமான ஈர்ப்பு. அது அரசியலில் எவ்வளோ தூரம் அது வந்து ஓட்டாக வந்து வாக்கு வங்கியாக சஸ்டெயின் ஆகும்னா, நான் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல, அதாவது விஜய் கட்சி சீரியஸாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 8லேருந்து 12% ஓட்டு தான் அவர் வாங்குவார். அதுக்கு மேலே 20-25லாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஓவர் ரேட்டட் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு வந்து சரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு சமீபத்தில் ஒரு 47 வருஷமாக தான் நான் வந்து பத்திரிகை உலகத்தில் இருக்கேன். ஒரு 15 வருஷமாக தான் வந்து 15-16 வருஷமாக தான் அரசியல் பத்திரிகைலாம் நடத்தியிருக்கேன். எனக்கு தெரிந்த இதில் இது வரைக்கும் கணிப்புகள் வந்து ஓரளவுக்கு சரியாகவே இருந்திருக்கின்றன. அரசியல் கணிப்புகள் தேர்தலில் 2016 தேர்தலில் கூட முக்கியமான குடும்பத்துடைய மாப்பிள்ளை வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி உங்கள் பத்திரிகையில் போடுங்க தமிழக அரசியலில், இது கருத்து கணிப்புன்னாரு. இல்லைங்க போட முடியாது. ஏன்னாரு, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, 130லேருந்து 135 சீட்டு அதிமுக வாங்கும், நீங்கள் 80லேருந்து 90 வாங்க. இல்லை எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்குன்னு. அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்க? என்ன இல்லை நீங்கள் மாற்றி போடுங்கன்னாரு. நான் முடியாதுன்ட்டேன். எனக்கு என்ன தகவல் வருதோ அதுதான் நான் போடுவேன்னு. அதிமுக 134, நான் வந்து 80லேருந்து 90ன்னு சொன்னது 87-88. அதே மாதிரி முதல்ல பாஜக வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது ரெட்டை இலையை பிளாக் பண்ணணுன்னு சொல்லும்போது 3 மாதத்தில் பிளாக் பண்ண போகும்போது யாருமே நம்பலை. திமுக தலைமையும் நம்பலை, அதிமுக தலைமையும் நம்பலை. 2 பேரும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களை தவிர எந்த பத்திரிகையுமே போடலையே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு. அதெல்லாம் கேட்காதீங்க, 3 மாதத்தில் நடக்கும். 2.5 மாதத்தில் நடந்துச்சு. அப்பவும் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு சோர்ஸ். இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு கணிப்பு, சில கூட்டல் கழித்தல், சில சமயத்தில் கரெக்டாக வருது, சரியாக வராமையும் போகலாம். அதுக்கு காரணம் நம்ம இல்லை, காரணிகள் வேறு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து இருக்கிறது வந்து காங்கிரஸை பயமுறுத்துவதற்காக, நீ வந்து போனோன்னா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. இல்லை கடைசி நிமிஷத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து திமுகவோடு அவங்க சேர்ந்தாங்கன்னா களத்தில் வந்து காங்கிரஸ்காரர்கள் திமுகவுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். அதே மாதிரி திமுக காரங்களும் காங்கிரஸுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் நிற்கிற இடத்துல. இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, திமுக என்றாலே சிறுபான்மையினர் ஓட்டை நம்பி தான் அதிகமாக நம்பி, அதுதான் கோர் ஓட் பேங்க். இப்போ கிறிஸ்தவர்கள் வாக்கு ஓரளவுக்கு கணிசமாக வந்து விஜயை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஜோசப் விஜய் என்பதால் அவரை நோக்கி செல்வது ஏற்கனவே கொஞ்சம் சீமானை நோக்கி போகுது, கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது இது ஒன்று நடக்குது. இப்போ இதெல்லாம் நிறைய பேர் அதை தமிழ்நாட்டு ஊடகங்கள் மறைத்த ஒரு விஷயத்தை வந்து சின்ன விஷயம் அது அப்படின்னு நினச்சி சின்ன விஷயமாக ஆக்கிவிட்டார்கள். ஜவஹர்லா இருக்கார் இல்லையா, நம்ம மனிதநேய மக்கள் கட்சியில் திமுக கூட்டணியில், அவருடைய நண்பர் ஒருத்தரை வந்து உசேன் மொய்தீன் ஒருத்தரை வந்து ஸ்டேட் தலைமை காஜியாக, மாநில தலைமை காஜியாக ஸ்டாலின் அவர்கள் போன வாரம் 10 நாள் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த அந்த இடம் காலியாக இருந்தது. அவர் இருந்தவர் ஓய்வு பெற்றாரா இல்லை மறைந்து விட்டாரா தெரியல, ஏதோ ஒரு காரணமாக அந்த இடம் காலியாச்சு, அதில் போடுறார். இல்லை என்ன பிரச்சனைன்னா, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இஸ்லாமியர்கள் என்றால் 75-80% வந்து அவர்கள் சன்னி இஸ்லாம் அந்த பிரிவை சன்னி பேர். அது ஒரு சாதின்னு வச்சுங்க. நம்ம பொதுவாக நினைக்கிறோம் இஸ்லாமில் சாதியே இல்லைன்னு 70 சாதி இருக்குது. உங்களுக்கு வேணால் நான் 70 லிஸ்ட்டு ஒரு நாள் தனியாக ஒரு எபிசோடு வச்சு நான் பிரித்து காமிக்கிறேன். கிறிஸ்தவர்களில் சாதி இல்லைம்பாங்க, 240 சாதி இருக்குது இந்தியாவில் மட்டும். நான் வச்சுருக்கேன் லிஸ்ட்டு. அது என்ன, அவங்க வந்து அது இங்கே தான் சாதி இப்போ அந்த பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தி அது பெருசுப்படுத்திடுறாங்க, அங்கே வந்து தெரியறதில்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈராக்கில் இருக்கிறவங்கலாம் ஷியா, பாகிஸ்தான் அரபு நாடுகளில் இருக்கிறவங்கலாம் வந்து சன்னி. அகமதியாவை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, முஸ்லீமாகவே ஏற்றுக்க மாட்டாங்க.
அவர்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக அவங்கள வந்து அதே மாதிரி தான் அந்த தியோபந்துங்கிறவங்க. அதுவும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தியோபந்த் வந்து ஒரு 2% தான் இருப்பாங்க முஸ்லீம்களில். இந்த தியோபந்தில் ஒருத்தரை உசைன் மொய்தீன் ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டார் ஸ்டேட் சீஃப் காஜி. யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் ஜவாரிதீனுடைய அவருடைய நண்பர். அவர் அநேகமாக தியோபந்தா இருப்பாரோ என்னமோ தெரியல, அதனாலேயே என்னமோ தெரியல, அவருடைய ரெக்கமெண்டேஷனில். இந்த சன்னி முஸ்லீம் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. எல்லா சாதிகளுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அது முஸ்லீமில் சன்னி முஸ்லீம் அவங்களுக்கு ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் தியோபந்த் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கீழ்மையான ஒரு சாதி. அவங்கள வந்து அவங்க தனக்கு ஈக்குவலாக ஒத்துக்கலை. அப்படிப்பட்ட ஒருத்தரை ஸ்டேட்டு சீஃப் காஜியாக போகிறப்ப அவர்கிட்ட போய் ஜமாத்தில் எல்லோரும் கை கட்டி நிற்கணும் அவர்கிட்ட. இதுக்கு வந்து கடுப்பாகி இந்த தடவை நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சன்னி முஸ்லீம் அசோசியேஷனில் சங்கத்தில் அது என்ன அமைப்போ அந்த அமைப்பில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மீடியா, அதுக்கு என்னமோ நம்ம அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்லுவார், ஆர்எஸ்பி மீடியானே அதுக்கு பேர் வச்சாங்களே, அது மீடியா, அது 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 ஒரு டைப்பான மீடியா. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நான் அதை பார்க்கும்போது நான்லாம் மீடியாவே இல்லை, 47 வருஷம் மீடியாவே இல்லை, அது வேஸ்ட்டு. அதுதான் வந்து அது பேசுகிற மாதிரி பிளாஸ்ட், அது நம்ம வேஸ்ட்டு. அந்த வகையில் வந்து அவங்க சன்னி முஸ்லீம்கள் என்னென்னா தியோபந்தை வந்து நம்ம எப்படி ஒத்துக்கிறதுன்னு சொல்லி, அப்போது இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் வந்து முக்கியமாக திமுகவுக்கு வந்து ஒரு கோர் பேஸ். அதுவும் வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஓட்டு எரோடாகுதுங்கும்போது இஸ்லாமியர்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமாகுது. இதுக்கு அடிஷ்னலாக 2 விஷயம் சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து ராம்தாஸ் ஆத்வாலேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மத்திய அமைச்சராக இருக்கார், தலித் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் 51 தொகுதியில் நிற்கிறேன்டார். 46 தொகுதி ரிசர்வ் தொகுதி, 44 எஸ்சி, 2 தொகுதி எஸ்டி, அவங்களுக்கு 46 தொகுதியில் வந்து 51 தொகுதி நான் நிற்கிறேன், 5 தொகுதி பொது தொகுதி சேர்ந்து நிற்கிறேன். ராம்தாஸ் ஆத்வாலேன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது. நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம், அந்த தலித் ஓட்டுகள், அதாவது பட்டியல் சமூக ஓட்டுகளில் ஒரு தொகுதிக்கு ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு பிரித்தா கூட, போன தடவை அதிமுக வந்து ஒரு 15 தொகுதியில் வந்து 1000 ஓட்டு கீழே தான் வித்தியாசம், 50 தொகுதியில் வந்து 5000 ஓட்டு கீழே தான் வித்தியாசம், 89 தொகுதியில் வந்து 10,000 ஓட்டு தான் வித்தியாசம். இப்போ இந்த 1000லாம் வித்தியாசம் வரும்போது எப்படி வேணாலும் மாறும் ரிசல்ட்டு. இப்போ ஆத்வாலேவை வச்சு அப்போ யாருடைய ஓட்டு அடிபடும், விசிகாவுடைய ஓட்டு. விசிகாவுடைய ஓட்டுன்றது என்ன, திமுக கூட்டணியோட ஓட்டு. ஸோ அந்த பக்கம் அதுக்கு அடுத்த ஷாக்கு திமுகவுக்கு ஓவைசி, அசாதுதீன் ஓவைசி, அவர் தம்பி அக்பருதீன் ஓவைசி. இவர் ஹைதராபாத்காரராக இருந்தாலும் பீகார், காஷ்மீர், எல்லா இடத்துலையும், பெங்கால், எல்லா இடத்துலையும் போய் நிற்பார். பெரிய விஷயம் என்னென்னா, வழக்கமாக காங்கிரஸுக்கு போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை அவர் பிரித்திருக்கிறார் என்பது வரலாறு, அரசியல் வரலாறு. அவர் தமிழ்நாட்டில் 25 தொகுதியில் அவர் எங்கே 25 தொகுதி எங்கே தேர்ந்தெடுப்பார், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, முஸ்லீம்கள் அதிகமாக, மேலப்பாளையம், இப்படி திருநெல்வேலி, இப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், மயிலாடுதுறை, ஏன்னா செம்மனார் கோயில், வடகரை, அந்த பக்கம் போகிற அத்திக்கடை எல்லாமே வந்து கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போது ஓவைசியும் இறக்கி விட்டு ராம்தாஸ் அத்வாலேயும் இறக்கி விட்டால் தலித் ஓட்டுகளும் இஸ்லாமியர் ஓட்டுகளும் கணிசமாக பாதிக்கப்படும். அப்படியே வந்து உடஞ்சி அவங்களுக்கு போய்ட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க, எம்எல்ஏ ஆகிடுவாங்க, டெபாசிட் கூட வாங்காமல் போவாங்க. 1000 ஓட்டு பிரித்தா ஒரு தொகுதிக்கு இந்த வாட்டி 1000-2000 வரும்போது வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய அந்த ஓட்டுகள் மாறும். இப்போ சிறுபான்மை வாக்குகள் கிறிஸ்டியன் ஏற்கனவே விஜய்னால் உடையக்கூடிய கொஞ்சம் டேமேஜ் ஆகக்கூடியது. முஸ்லீம் ஓட்டு இந்த நான் சொல்கிற இந்த சன்னி முஸ்லீம்கள்னால ஒரு பிரச்சனை, ஓவைசினால் பிரச்சனை. தலித் வாக்குகளில் ஏற்கனவே தலித் வாக்குகளில் கொஞ்சம் வந்து சீமானை நோக்கி போகிறது, சிலது வந்து விஜயை நோக்கி போகிறது. ஏன்னா விஜயுடைய ரசிகர்கள்ன்ற முறையில் விசிகாவை விட்டு, திமுக கூட்டணியை விட்டு, அப்போது வந்து ராம்தாஸ் அத்வாலேயை கொண்டு வந்து நிறுத்தும் போது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் வந்து நீங்கள் சும்மா ஒரு 2-3% தான் சொல்லலாம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்த 3-4%க்கு மேலே வித்தியாசம் இருக்காது. ஏதோ ஒரு தேர்தலில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததே தவிர, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிக்கிற அந்த மார்ஜின் வந்து ஒரு 2-4%க்குள்ளே இருக்கும். இந்த 2-4%ல் இந்த மாதிரி சின்ன காரணிகள் வந்து, இதெல்லாம் பார்க்கும்போது தான் திமுக பயந்து போய், சின்ன கட்சியாக இருந்தாலும் தேமுதிக அவங்க கொண்டு வந்தால், அதாவது என்ன சொல்கிறது,
கான்செப்சுவலின்னுவாங்க, ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியாக வந்து பாருங்கள், தேமுதிக எங்கள் பக்கம் வந்துட்டாங்க. தேமுதிக வந்ததுனால உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. ராஜ்யசபா வந்து விஜய் பிரபாகரன், சரி ராஜ்யசபா கொடுத்துட்டு போகிறாங்க. அவர் இப்போ கமலஹாசன் ராஜ்யசபா போயிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களாம் மண்டகாஞ்சி அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியாமல் உட்காந்து மண்டகாஞ்சி இருக்கிறது தான் மிச்சம். அது ரைட். அந்த மாதிரி விஜய் பிரபாகரன் போகிறாரு, அவருக்கு ஒரு அனுபவமாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பிரேமலதா அவர்களுக்கு, அதாவது தேமுதிகவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்கும். இந்த 1%க்கு இவ்வளவு பில்டப்பா? ஸ்டாலின் நிற்கிறார், இது பண்ணுறாங்க, கனிமொழி எல்லாரும், அதாவது மூத்த தலைவர்களாக, துரைமுருகன் ஆஸ்பத்திரியில் இருக்கார், அதனால் வரல, பாக்கி எல்லாரும் இருந்தாங்க. இதில் வந்து திடீர்னு அண்ணன் எவ்வளவு சீட்டுங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து முடிவே பண்ணல. அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவு முடிவு பண்ணுறாரோ அதை நாங்கள் ஏற்றுப்போம். அதை எப்படி பேசாமல் உள்ளே போயிடுவாங்க? சீட்டு எவ்வளவு, நோட்டு எவ்வளவு, எல்லாத்தையும் பேசி தான் உள்ளே போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வரைக்கும் அங்கே ஜக்கி வாசுதேவ்கிட்ட போய் பேசி வந்த பிரேமலதா அண்ணியார்னு சொல்லக்கூடாது, அன்னைன்னு சொல்லணுன்னாங்க, ஞாபகம் இல்லை, ரைட், அன்னையார். அவங்க வந்து என்ன இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட நீங்களாம் அந்த காலத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த படம் பாசமலர், அந்த கிளைமேக்ஸில் ஓடும். சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் கைவீசம்மா கைவீசு கைவீசம்மா கைவீசு அப்படிங்கும்போது அப்படி தியேட்டரே குலுங்கி அழுவும் அண்ணன் தங்க பாசத்தில். கிட்டத்தட்ட எனக்கு வந்து அந்த பிரேமலதா பேசும்போது கைவீசம்மா கைவீசு மாதிரி கண்ணீர் வந்துச்சு எனக்கு டிவியில் பார்க்கும்போது. என்னென்னா திடீர்னு இந்த பாசம். 1 மாதத்துக்கு முன்னால் இது கொலைகார ஆட்சி, இதில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை இந்த மாதிரி ஆட்சியை அகற்றணும்னு பேசியிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த யாத்திரையிலையும் அவங்க பேசினது வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருந்தது. அதான் சொன்னேன், அதாவது மிக மிக தீவிரமாக எதிர்த்து பேசினார்கள், வன்மையாக கண்டித்து பேசினார்கள். இப்போ திடீர்னு அண்ணன் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் நான் தங்கச்சி கேட்பேன் அப்படின்ற அளவுக்கு திடீர்னு பாசம் வந்து பாசமலர் அங்கே வந்துருச்சு. இந்த பாசம் அது ரைட்டு, அவங்கவுங்க சுயநலத்துக்காக வருதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதில் என்னன்னால் திமுக மிகவும் பயந்திருக்கிறது. நீங்கள் என்ன சார் திமுகவை போய் பயந்துருக்குன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ வலிமையான ஒரு கட்சி, இருக்கிறதுலையே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியக்கூடிய சர்வேல வரக்கூடிய கட்சி. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நைட்டில் அந்த நீங்களாம் வந்து இப்போ சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால உங்களை பற்றி எனக்கு தெரியல. நாங்களாம் கிராமம் சிட்டி ரெண்டையும் பார்த்தவங்க. நைட்டில் இருட்டில் வந்து செகண்ட் ஷோ பார்த்துட்டு சைக்கிளில் வந்து வீட்டுக்கு திரும்பி வரணும் போது உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கும். பின்னால் உஸ்ஸுன்னு சத்தம் கேட்டுதுன்னா அது பேயா பிசாசான்னு ஒரு பயம் வரும். அந்த பக்கம் ஒரு புளிய மரத்தில் பார்த்தா பயமாக இருக்கும். பார்க்கும்போது அப்போ தான் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சைக்கிளை வேகமாக சும்மா அடித்து தள்ளி வெடிச்சிட்டு வருவான், பாடிக்கிட்டே வருவான், பயத்தை மறைச்சிக்கிட்டு. இந்த பயத்தை மறைப்பதற்காக இந்த பாட்டு பாடுவாங்க. நான் சொல்ல வர்றது, அப்போ இந்த காங்கிரஸ் வந்து எந்த நிலைமை, ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு கால் திமுகவோடு இருந்தாலும் நிச்சயமாக இந்த உள்கட்சி பிரச்சனைகள், அதாவது உள்கூட்டணி பிரச்சனைகள்னால திமுகவுக்கு நஷ்டம். வெளியில் போனால் நிச்சயமாக நஷ்டம். நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சார் காங்கிரஸுக்கு 4.5% தானே சார் ஓட்டு, அது ஒரு பெரிய நஷ்டமா திமுகவுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன கால்குலேஷன் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்க வாங்கின 25 சீட்டில் 4.5% அவங்க வாங்கினது ஓட்டு. திமுக வேட்பாளர்கள் நின்று ஜெயித்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் காங்கிரஸ், அதுவும் சிறுபான்மையினர், பெரும்பாலும் அதாவது இஸ்லாமியர்கள்னு எடுத்துங்க, அதிகமாக ஓரளவுக்கு கிறிஸ்தவர்கள்னு எடுத்துங்க. இது வரைக்கும், இனிமேல் மாறலாம், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர். இவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது காங்கிரஸையும் மனசில் வச்சு தானே போட்டாங்க, குறிப்பாக இஸ்லாமியர்கள். ஏன்னா அவங்க அந்த பக்கம் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பொதுவான 1-2 பேர் போடுவாங்க, பட் பொதுவாக போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் வந்தது. அது திமுகவுக்கு வந்த வாக்கான்னு கேட்டால் திமுக காங்கிரஸுடன் கூட்டணி இருந்ததனால் திமுகவுக்கு வந்த வாக்கு. அப்போ நீங்கள் வெறும் அந்த காங்கிரஸுக்கு 4.5% வாக்குன்னு கணக்கு போடுறது வந்து சரியான கணக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அப்போ இந்த காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா இருக்கிறதுனால திமுகவுக்கு போட்டான்ல, அது யார் கணக்கில் வருது? திமுக கணக்கில் தானே வருது. திமுக 41% வாங்குச்சு, 38% வாங்குச்சுன்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு போட்டாங்க. இப்போ அது பிரியுதுனால் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வித்தியாசத்தை உருவாக்கும். இஸ்லாமியர்கள் வாக்கில் பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் வாக்கில் பிரச்சனை, தலித்துகள், இது 3 தான் வந்து திமுக நம்பி இருக்கக்கூடிய ஓட் பேங்க்.
இது மூணுலேயும் இப்போ பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கான காரணம் சொல்லிட்டா ராம்தாஸ் அத்வாலே ஒரு பக்கம், ஆஃப்கோர்ஸ் சீமான் விஜய் இன்னொரு பக்கம் அந்த தலித் ஓட்டுகளில், இஸ்லாமிய ஓட்டில் ஒன்று ஓவைசியாக இருக்கலாம், இன்னொன்று அந்த சன்னி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ வாக்கு விஜய் பிரிக்கிறாரு. அந்த மாதிரி ஒன்றொன்றுலேயும் நம்ம வந்து தலித் வாக்குகளில் வரும்போது ஒன்றொன்றும் காரணம் சொல்லிட்டோம். இந்த வாக்குகள் எல்லாம் பிரிந்தால் திமுகவிற்கென்று தனியாக வாக்குகள் வந்து நின்னபோது இது வரைக்கும் எத்தனை தடவை நின்று இருக்காங்க? ஒருத்தர் கூட நின்னது இல்லையே. அவங்களோட சொந்த வாக்கு சதவீதம் இது வரைக்கும் தெரியல. அதாவது நோஷனலாக கால்குலேட் பண்ணுறவங்கலாம் 20% 24% சொல்கிறாங்க. நான் சொல்கிறது நோஷனல்னால் இப்படி இதை கழிச்சு இதை கொஞ்சம் அப்படி ஒரு கணிப்பாக இதை கொஞ்சம் கழிச்சு இதை கழிச்சு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா 20% 24%. 20% 24% வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. இது வரைக்கும் யாரும் பிடிச்சதும் இல்லை. இப்போ கூட சொல்கிறாங்க விஜய் 21% வாங்குறாரு, 22% வாங்குவார். நான் நம்பலை. சரி, நான் நம்பலைன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 12% மேலே வாங்க மாட்டாருன்றது. ரொம்ப அதிகமாக போனால் 15% வாங்கலாம். ரொம்ப அதிகமாக போனால் சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் சீட்டுகளாக வருமானு பார்த்தா 20% ஓட்டு வாங்கி 0 சீட்டு வாங்க எல்லா மாநிலத்திலையும் வந்து உதாரணங்கள் இருக்குது. 20% ஓட்டு பரவலாக ஓட்டு வாங்குவாங்க, ஆனால் வந்து சீட்டு வாங்குவாங்க, சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. விஜயோட நிலைமை அதுதான். ஆமாம், விஜய் ஒரு கால் இப்போ பெரம்பூரில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. விஜய் நின்னா விஜய் ஜெயிக்கலாம். பட் விஜய் மட்டும் தனியாக அசம்பிளியில் போனால் அவருக்கும் பயமாக இருக்கணும்ல. கண்டிப்பாக ஒரு 4 பேராவது ஒரு கட்சினா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கணும். அட்லீஸ்ட்டு அண்ணன் விஜய் வாழ்க அப்படின்னு பின்னால் கத்திட்டு வரதுக்காவது ஒரு 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 கூட்டம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ திமுக வந்து நாலா பக்கமும் வந்து அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. காங்கிரஸ் இப்போ வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி திமுகவுக்கு வந்து காங்கிரஸ். நீங்கள் இல்லை இது ராகுல் காந்தி செட்டில் பண்ணுவாருன்னு சொன்னால் கூட இருந்தாலும் 1000 பொன், இல்லைனாலும் 1000 பொன். காங்கிரஸ் உள்ளே இருந்தாலும் உள்கூட்டணியினால் கவுத்துருவாங்க. மாணிக் தாக்கூர்லாம் நீங்கள் வந்து எப்படிங்க மாணிக் தாக்கூரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும்னு நீங்கள் திமுகவில் பேசுகிறாங்க. ஏங்க அவர் தாங்க பாராளுமன்றத்தில் கொறடா. ஆமாம், மாணிக் தாக்கூர் தான். அவர் எப்படி நீக்குவாங்க? அவர் பிறந்தகைக்கு ஒரு கிரிப் இருக்குல்ல சார். என்ன இருந்தால் அவர் தானே மாநில தலைவர். செல்வ பெருந்தகைக்கு கிரிப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். யார்கிட்ட இருக்குது? திமுகவில் இருக்குது. காங்கிரஸில் எங்கே இருக்குது? இப்போ போனார் 3 நாள் செல்வ பெருந்தகை. திடீர்னு டெல்லி வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில நிகழ்ச்சிகள்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு போனார். ராகுல் காந்தி அவரை சந்திக்க மறுத்து விட்டார். ஒரு மாநிலத்தோட தலைவரை. ஆமாம், சொல்லிட்டு மறுத்து விட்டார்னா நாசுக்காக தவிர்த்து விட்டு என்ன சொல்லிட்டாரு? கார்கேவை போய் பாருங்கள், மல்லிகார்ஜுன் கார்கேவன். அவர் எங்கே இருக்காருன்னா அவர் பெங்களூரில் அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி அங்கேருந்து பெங்களூர் வந்தார். அவரே சொன்னார், பெங்களூரில் கார்கேவை பார்த்து இந்த மாதிரி மாணிக்க தாக்கூர்லாம் பேசுகிறாரு, இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் பேசியிருக்கேன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. காங்கிரஸ் தலைமையிலிருந்து மாணிக்க தாக்கூரையோ இல்லை மற்ற யாரையோ விளக்குவதாகவோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு ஏதாவது ஒரு பேச்சு வந்திருக்கா? ஒரு வார்த்தை இது வரைக்கும் அது வராது. ஏனென்றால் செல்வ பெருந்தகைக்கும் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கும் உள்ள நெருக்கத்தை விட 10 மடங்கு அதிக நெருக்கம் மாணிக் தாக்கூருக்கு இருக்குது. இப்போலேருந்து இல்லை, அப்போ நான் சொல்கிறது ரொம்ப வருஷங்களா. அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மாணிக் தாக்கூர் இல்லை. என்னுடைய கணக்கில் தேர்தல் வருவதற்குள் செல்வ பெருந்தகையை மாற்றிவிட்டு மாணிக் தாக்கூரை வந்து மாநில தலைமைக்கு கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் மேலேயும் ஒரு கழுத்துக்கு மேலேயும் ஒரு இது தொங்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அவர் பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து அவர்கிட்ட வந்து ஏன் வந்து செல்வ பெருந்தகை வந்து இந்த மாதிரி திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன அழுத்தங்களோ என்ன வழக்குகளோ தெரியவில்லைன்றார். என்ன வழக்கை சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த வழக்கை குறிப்பிடுகிறார்? பிரவீன் சக்கரவர்த்தியே வெளிப்படையாக சொல்கிறார் காங்கிரஸ்காரர்னா மக்களுக்கு புரியாதா? தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? எந்த வழக்கில் யாருடைய உதவியாளர் வந்து கைதானார், கொலை வழக்கில் என்ன, எல்லாமே தெரியும். இங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்திருக்க முடியுங்கிறது மக்கள் அறிவார்கள். இது வந்து ஒன்றும் பெரிய, அதாவது மக்களை வந்து ஒரேடியாக நம்ம வந்து ஏதோ 5000 ரூபா பணம் வாங்கினா சந்தோஷப்படுறான்னு நினச்சிக்கிட்டு அவனை முட்டாளாக நினச்சக்கூடாது. 5000 ரூபா கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக வாங்கிப்பான், அது வேறு, எந்த பெண்கள் வாங்கி கொள்வார்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வைத்து கொண்டு அவர்களை வந்து முழுசாக நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறதுன்றது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. அதாவது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நீர் பூத்த நெருப்பாக இருக்குது, வெளியில் தெரியல.
அதை வந்து மறைக்கிறதுக்காக விசிகாவையும் காங்கிரஸையும் மிரட்டுவதற்காக தான் எப்பாடுபட்டேனும் தேமுதிக என்கிற 1% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியை வந்து இவ்வளோ விலை கொடுத்து வந்து அது கூட யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருந்தார். ஏதோ அண்ணாமலை படத்தில் வந்து இந்த 1 கோடி சரத்பாபுவோட ரஜினிகாந்த் வந்து ஒரு இடத்த ஏழை வாங்கும்போது ஏற்றி விட்ருவார். 3 கோடி 4 கோடின்னு ஏற்றி 12 கோடி வாங்கிடுவார். சரத்பாபு வந்து பெருசாக வந்து வாங்கிட்டால கடைசியில் நம்ம கௌரவத்தை நிலநாட்டினோம். அவங்க அப்பா ராதாரவி திட்டிகிட்டே வருவார். 3 கோடி கூட போகாத நிலத்தை 12 கோடிக்கு வாங்கிட்டு வந்து நிற்கிறியடா அப்படின்னு சொல்லி ராதாரவி நடிகராக அந்த கதாபாத்திரத்தில் அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் சிரிப்பார். 1 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக அந்த ஒரு நிலத்தை 12 கோடிக்கு வாங்க வச்ச பற்றியா அப்படின்னு. அப்போ இதில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை இப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டும். திமுக ஏதோ ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருச்சு தேமுதிக வந்ததுனால எவ்வளோ 1% வாக்கு. இந்த பயத்தோட வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் தேமுதிக இவங்க எல்லாரும் அப்படி தான் இல்லை ஓபிஎஸ் வர்றது வந்து அவருக்கு வேற எங்கேயும் சேர்த்துக்கல, அதனால் வராரு. இப்போ அந்த அதிமுக கூட்டணியில் அவர் வந்து நீங்கள் டிடிவி தினகரனோட ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க சசிகலாவையும் ஏற்றுக்கல, ஓபிஎஸ்ஸையும் ஏற்றுக்கல. சசிகலா கட்சி வந்து அவங்களே கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அதில் போய் ஓபிஎஸ் அணிஞ்சு என்ன பண்ண போகிறாரு இல்லையா வருது. இப்போ பன்ருட்டி அதுவும் அவர் என்ன பண்ண போகிறாரு, 88 வயசில் கட்சி ஆரம்பித்து அதில் போய் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. இப்போது ஓபிஎஸ் வந்து இது தாவேகால போய் இணையணுன்னா அவருக்கு கீழே இருந்த செங்கோட்டையன் அங்கே போய் உட்காந்து ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கார். இப்போ ஓபிஎஸ் போனால் செங்கோட்டையன்கிட்ட போய் அண்ணே என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணேன்னு போய் நிற்கணும். இன்னைக்கு சீனியாரிட்டி அந்த கட்சியில் உள்ள சூழ்நிலை அப்படி. செங்கோட்டையனே வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை போது 10 நிமிஷம் அண்ணே வெளியே போங்கன்னு சொல்லி உட்கார வச்சதாக செய்தி உண்டு. அவரே 3வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. அவரே வந்து 3வது இடத்துலன்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையான 3வது இடம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடம் தள்ளி தான். ஜானவரோகியசாமி இவர் அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அருண்ராஜ் புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் தாண்டி தான் செங்கோட்டையன். அப்படி வரும்போது செங்கோட்டையனும் தாண்டி ஓபிஎஸ் அப்படிங்கும்போது ரொம்ப அது மோசமான நிலைமையாக இருக்கும். இப்போ திமுகவுக்கு போனால் அவருக்கு வேண்டியது என்ன, பையனுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டு கௌரவமாக அவரை வந்து இவருக்கு வந்து ஒன்றும் சீட்டு கொடுக்கலன்னா கூட அவர் வந்து கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை ஏறத்தாழ முடிந்து விட்டது. வயது பல காரணங்கள்னால வந்து பண்ணிக்கிட்டார். இப்போ வைகோ சொல்லியா என்னுடைய நம்பகத்தன்மையை நானே வந்து நாசப்படுத்தி கொண்டேன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனாலன்னாரு. உண்மையில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால அவருடைய நம்பகத்தன்மையை அது கெட்டு போல. எந்த கூட்டணியில் கல்லறையில் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரோ அப்போ தான் அவரை வந்து ஏளனமாக பார்த்தாங்க. இந்த ஒரு 5 பேர் இவருக்காக தீ குளித்தாங்களே, அவர் வீட்டில் வந்து ஹாலில் மாட்டி வச்சுருக்காரு. அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், ஹாலில் மாட்டி வச்சுருக்காரு 5 பேருடைய. அவங்களுடைய ஆன்மா என்றைக்கு மன்னிக்குமா அவரை, அந்த திமுகலையே போய் சேர்ந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜயகாந்துடைய ஆன்மா வந்து நிச்சயமாக பிரேமலதாவையோ சுதீஷையோ மன்னிக்காது. எந்த திமுக வந்து விஜயகாந்தை வந்து அவ்வளவு வக்கரமாக பேசினார்களோ அங்கேயே போய் சேரணுன்னால் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன லாபம் வேணாலும் வரட்டும். 200 கோடிக்காக சேர்ந்தாங்க, அந்த கல்லூரி பணம் இதெல்லாம் தாண்டி அங்கே போய் சேர்ந்து இன்றைக்கி 1 மாதம் முன்னால் நீங்கள் வந்து அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி நீங்கள் இப்போ போய் எப்படி ஓட்டு கேட்பீங்க, மக்கள் எப்படி சந்திப்பீங்க, மக்கள் எப்படி உங்களை பார்ப்பாங்க? கண்டிப்பாக அவங்களால அந்த பிரச்சாரத்தில் எதை பேசுவாங்க, பிரச்சாரத்தில் என்ன பேசுவாங்க, பேசும்போதே உடனே எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி 1 மாதம் முன்னாடி. இப்போ நீங்கள் வந்து மீடியாவே நடத்த வேணாம், அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு 6 மாதத்துக்கு முன்னால் யார் என்ன பேசுனாங்கன்னு அதை எடுத்து லெஃப்ட்டில் போடுறான், ரைட்டில் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னு போடுறான். எல்லாருமே நியூஸ் எடிட்டர் ஆகிட்டான் வீட்டில் உட்காந்து. டெக்னாலஜி அந்த வகையில் மக்கள் வந்து முன்ன மாதிரி வந்து செய்திகளை மறைக்க முடியாது. இப்போ யாரும் வந்து மக்கள் வந்து செய்திகளை வந்து முன்னாலெல்லாம் பத்திரிகையை படித்து தான் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அப்படி இதுனா 10 நிமிஷத்துக்குள்ளே வைரலாக பரவுது. இப்போ ஓபிஎஸ் போகிறாருன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னை பொறுத்தவரை திமுக வந்து மிகவும் வந்து நடுங்கி போயிருப்பதாலும், அதாவது வல்னரபிள்னு சொல்லுவாங்க, வீக்காக இருக்கிறதுனால, பலவீனமாக இருக்கிறதோ உள்ள அப்படிங்கிற அந்த பயத்தினால அந்த தைரியமாக வந்து வெளியில் காமிச்சிக்கிறதுக்காக தேமுதிகவை இப்படி இழுத்தோம்னா கொஞ்சம் காங்கிரஸ் பயப்படும், விசிக பயப்படும். இது 2 தான். இப்போ ராமதாஸ் ஐயாவை வந்து உள்ளே வந்தால் அவர் வெளியில் போயிடுவேன்னு 3-4 தடவை சொல்லிட்டார் விசிகாவில். இப்போ என்ன சொல்கிறாங்க, ராமதாஸ் ஐயாவை நீங்கள் தனியாக நில்லுங்க, அன்புமணி எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் ஏற்று நில்லுங்க, அவங்க அந்த பாமக இதில் அதுக்கு ஃபண்டிங் நாங்கள் பண்ணுறோன்னு திமுக பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிறதே வந்து ஐயா ராமதாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற பேர் 2 பேர் தான். ஒன்று ஜிகே மணி, இன்னொன்று அருள். முந்தா நேற்று போய் எடப்பாடியை பார்த்துட்டு வந்துட்டார்.
ஏன்னா தனியாக நின்னோம்னா ஃபண்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பண்ணாமல் விட்ருவாங்க. ரெண்டாவது தனியாக நிற்கும் போது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. மெஜாரிட்டியான தொண்டர்கள் அன்புமணி பக்கம் தான். 80% பாமக தொண்டர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. நான் 20ன்னு சொல்கிறதே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைசி நிமிஷத்தில் நம்ம வந்து அருளே வந்து டக்குன்னு வந்து அந்த பக்கம் ஏற்கனவே 3 பேர் அங்கே இருக்காங்க, 4வது அங்கே போய் சேர்ந்துட்டார்னு வைங்க, ஜிகே மணி மட்டும்தான் இருப்பார். ஜிகே மணி என்ன பண்ணுவார், ஒன்றும் இல்லைன்னா உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு வந்துடுவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, விஜயகாந்த் வந்து பிரேமலதா அவர்களுக்கு மறந்து இருக்கலாம், நமக்கு மறக்காது. யார் வந்து அந்த 4 பேர், சந்திரகுமார் உள்ளிட்ட 4 பேரை வந்து எம்எல்ஏவை உடச்சி தேமுதிகவை வந்து மக்கள் தேமுகன்னு ஒன்று தனியாக ஒன்று ஆரம்பித்து விட்டது யார்? திமுக தான். திமுக. அதுவும் வந்து கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக ஏறத்தாழ இயங்கி கொண்டிருந்த போது, செயல் தலைவர் மாதிரி இயங்கி கொண்டிருந்த போது தான் தேமுதிகவை உடைத்தார்கள். அந்த 4 பேர் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து 6 மாதத்துக்கு வந்து மக்கள் தேமுகன்னு வந்து சும்மா வச்சுக்கிட்டு பில்டப் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ திமுகவை யார் உடைக்கிறார்களோ, யார் உடைத்தார்களோ அவர்களுடனே போய் சேர்றதுன்னா வைகோ அதான் பண்ணார். இன்றைக்கி பிரேமலதா என்னன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் 2ஆம் வைகோவாக அல்லது பெண் வைகோவாக பிரேமலதா உருவாகி இருக்கிறார். இதுதான் என்னுடைய கருத்து. சொல்லப்போனால் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்களை கோர்த்து பார்க்கும்போது இதுதான் மக்களும் நினைப்பாங்கன்னே தோணுது. மக்களுடைய எண்ணம் அப்படி தானே இருக்கும். ஏன் நேற்று வரைக்கும் திட்டிருந்தீங்க, இப்போ உடனே போய் அண்ணங்கிறீங்க, தங்கச்சிங்கிறீங்க, இது தெரியலையா, அப்படி இதுக்கு முன்னால் தெரியலையா அப்படிங்கிறது தான் மக்கள் வரும். மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி இந்த சேஞ்ச் ஆஃப் இது இருக்குது பாருங்கள், இந்த கலரை மாற்றிக்கிறது, வர்ணங்களை மாற்றிக்கொள்ள, அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த தடவை அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயராக தான் ஆகும். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து அவங்களுக்கு உல்ட்டா ஆகும். அவர்களுக்கு மீது உண்மையிலேயே சொல்லப்போனால் போன தடவை அவங்க 2.25% வாங்கினாங்க. விஜயகாந்த் இறந்து போன அனுதாபாலையினால் அது வந்து 1%க்கு வரும்னு நான் நினைக்கிறது. வந்து மக்கள் வந்து இவர்கள் மீது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்ததுனால் அந்த 1%க்கே ஆபத்து வரும். நீங்கள் இந்த 1% கீழே வந்து வாங்கினாங்கன்னா என்ன அப்படின்னா என்ன ஆகும்னா, திமுக சார்பில் 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா 6 சீட்டு அனாவசியமாக நஷ்டமாகும். இதுக்கு பருத்தி குடவுன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி வந்துடும். அது இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பல பேரும் தெரியாத விஷயம் இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு மாறுறது. இதை வந்து பெரும்பாலான மீடியாக்கள் மறைத்திருக்கின்றன. ஆனால் உண்மை நிலைமை அதுதான். இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சிக்கல் என்னென்னா, இந்த பணி உத்தரவை வந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த தியோபந்து அந்த உசேன் மொய்தீன் அவரை வந்து இப்போது அதை வந்து உத்தரவை வந்து இப்போது மாற்றி விட்டார்னு வைங்க, இந்த சைடு ஜவஹர்லா பிரச்சனை அது பிரச்சனையாகிடும். அட்லீஸ்ட் தேர்தல் வரைக்குமாவது வேறு வழி இல்லாமல், தேர்தல் தானே முக்கியம். தேர்தலுக்கு அப்புறம்னா அது அப்புறம் யார் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் என்ன நினைப்பாங்க, தேர்தல் முடியட்டும், நம்ம ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் கூட அந்த மொய்தீனை கூப்பிட்டு உனக்கு வேறு ஒரு வக்ஃப் போர்டில் ஒரு பதவி தர்றேன், நீ இந்த பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி கூட ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் அதுக்குள்ளே வந்து இப்போது இந்த அடுத்த 10 நாளுக்குள்ளேயோ, ஏன்னா ஒரு 10 நாள் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எந்த உத்தரவும் புது பணி உத்தரவு போட முடியாது. தேர்தல் ஆணையம் முதல் வாரத்தில் அறிவிச்சுடுறாங்க. அப்போ இன்னும் ஒரு 10-12 நாள் இருக்குது. இந்த 10-12 நாள் இப்போ போட்ட உத்தரவு மாறினா இன்னும் கொஞ்சம் சிக்கலாகும், நூடுல் சிக்கலாகிடும். இப்படி ஒரு சிக்கலில் தான் வந்து திமுக சிக்கி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் எப்படி அந்த சிக்கலிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள் என்று. ஏன்னா நம்ம அவங்களையும் வந்து குறைச்சி மதிப்பிடலை. அவர்களும் வந்து ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு மேலே வந்து 75 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்சி, 5 முறை 6வது முறை ஆட்சியில் இருக்கும் கட்சி, 7வது முறை ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கும் கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து அரசியல் தெரியாது, அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி புரியாதுன்னு நம்ம வந்து அவர்களை வந்து அப்படி மதிப்பிடக்கூடாது. ஆனால் பயத்தில் இருக்காங்கன்னு மட்டும், பயத்தில் இருக்காங்க. அந்த பயத்தினால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, இன்னும் அத்வாலேவும் ஓவைசியும் உள்ளே வந்து இறங்குனா இந்த பயம் இன்னும் கூடும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே சார், இன்றைக்கி இவ்வளோ நேரம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பார்வையை யாருக்கும் மக்களுக்கு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியலை. ஏன்னா பல விஷயங்கள் வெளியில் வராதது, சொல்லப்படாத விஷயங்களை எங்களுக்காக நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஜெயஹிந்த். தமிழ் ஜனம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.